ஒரு கிராமத்தில் தொப்பி கோபால் என்ற ஒருவன் வாழ்ந்தான். அவனை அனைவரும் தொப்பி கோபால் என்று அழைத்தார்கள். ஏனெனில் அவன் எப்போதும் ஒரு பழைய அழுக்கான தொப்பியை போட்டுக்கொண்டும் இருப்பான். ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து அவன் நண்பன் ஊருக்கு வந்தார். என்னடா, நீ இவ்வளோ பழைய தொப்பியை போட்டுட்டு இருக்க, கழிட்டுட்டான்னு சொல்லுவார். பிறகு இருவரும் பழைய நினைவுகளை நினைத்து ஆற்றில் குளிக்கப் போனார்கள். அவர்கள் உடைகளை கரையில் வைத்து நீரில் இறங்கினர். ஏண்டா இப்படி பழைய தொப்பி போட்டிருக்க என்று கேட்டான். இல்லை, இன்னும் 30 வாசனை பாட்டில்கள் உள்ளன. அவற்றை விற்ற பிறகு நான் ஒரு புதிய தொப்பி வாங்க திட்டமிட்டிருந்தேன். அதனால்தான் இப்போது அதை மாற்றவில்லை என்றார். அதே நேரத்தில் ஒரு ஜட்ஜ் அந்த ஆற்றுக்கு குளிக்க வந்தார். அவர் தனது புதிய தொப்பியை கரையில் வைத்து குளிக்க சென்றார். தொப்பி கோபால் கரைக்கு வந்து அந்த புதிய தொப்பியை பார்த்தான். என் நண்பன் எனக்காக வாங்கி வைத்திருப்பான் என்று நினைத்து அதை போட்டுக்கொண்டு வீட்டுக்குப் போனான். ஜட்ஜ் தொப்பி காணாமல் போனது தெரிந்து போலீசிடம் சொன்னார். போலீஸ் தேடி வந்து தொப்பி கோபாலை கண்டுபிடித்தார்கள். அந்த தொப்பிதான் எல்லா பிரச்சனையுக்கும் காரணம் என்று நினைத்து அதை இரவு நேரத்தில் புதைக்க முயன்றான். சிலர் இவர் இந்த தோண்டலில் ஏதோ ஒன்றை மறித்துள்ளார் என்பதைக் கண்டனர். அதனால் அவர்கள் புதையெல்லாம் வைக்கிறதுக்கு தான் நோண்டுகிறாருன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றான். எல்லாரும் வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல நோண்டி பார்த்தா புதையலுக்கெல்லாம் கிடையாது, ஒரு அழுக்கான துப்பிக் கோபாலோட துப்பி தான் இருக்குது. யாரை ஏமாற்ற பார்க்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பிரச்சனையாய் அவருக்கு 2500 ரூபீஸ் ஃபைன் போட்டு போலீஸ் தொறங்க போயிடுறார். இவர் வந்து இது சரியே இல்லையே, நம்மளுக்கு நஷ்டமேலே நஷ்டம் வருது, இது எப்படியாவது நம்ம வந்து கழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு போய் அந்த ஊர் கிணற்றில் போய் போட்டுறாரு. இந்த கிணத்துல போடுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒளிச்சு கட்டணும் சொல்லிட்டு கிணத்துல துடைக்கி போடப் போகிறார். நல்ல ஒரு பெரிய கல்லாக பார்த்து கட்டி கிணத்துல போட்டுடுறார். அடுத்த நாள் பார்த்தா ஊரில் யாருக்குமே தண்ணி வரல. எதனால தண்ணி வரல, எதனால தண்ணி வரலைன்னு போய் பார்த்துட்டு கிணத்துல ஒருத்தர் ஆள குதிச்சு எல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதுதான் கரெக்டாக அந்த பைப்பு. கிணத்திலிருந்து போகிற பைப்பு சோர்ஸ் பைபிள் வந்து அவரோட தொப்பிய போய் மாட்டிக்கிறது. என்னடா துடி மாட்டிட்டே இருக்குன்னு எடுத்து பார்த்தா நம்ம தொப்பி கோபாலோட தொப்பி. ஊர்க்காரங்கள்லாம் செம கோவமாயிடுறாங்க. நல்லா அடிச்சிட்றாங்க அவர. தொப்பி கோபாலுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கோவத்துல அந்த தொப்பிய ஃபுல்லாக எரிச்சிட்லாம் சொல்லிட்டு பத்த வச்சுக்கிட்டு அப்படி தூக்கி போடுறாரு. ஒரு குடிசலில போய் பட்டு ஃபுல் ஊருமே வந்து எரிஞ்சிடும். எல்லாரும் சேர்த்தி அவரை நல்லா அடித்து ஊற விட்டே விரட்டிடுறாங்க. அந்த ஞானி சொல்கிறாரு, அந்த தொப்பி கோபாலு ஒரு அழுக்கான ஒரு பழைய தேவையில்லாத ஒரு விஷயத்துவ வச்சிட்டிருந்ததால அவனுக்கு இங்கிட எவ்வளோ பிரச்சனை. நம்மளுமே ஒரு ரொம்ப தேவையில்லாத தப்பான விஷயத்துவ வந்து எப்போதையுமே புடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட லைஃப்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதே வராது. அப்படின்னா அந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு. அந்த ஆள் கேட்கிறார், இந்த தொப்பி கோபாலு என்ன ஆச்சு, எங்கே போனாரு, அவர் என்ன ஆனாரு கேட்டபோது நான் தான்ப்பா அந்த தொப்பி கோபால்னு சொல்கிறாரு. நம்ம லைஃப்ல இப்படிதான். தப்பான விஷயம், அது தப்பான பழக்கமாக இருக்கலாம், ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம், இல்ல தப்பான ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த கெட்ட விஷயத்துவ நம்ம சீக்கிரமாக தூக்கி போடலன்னா அத ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிரும். அதனால நெறையா வந்து கெட்ட பெயர், நெறையா அழிவு, நெறையா லாஸஸ் எல்லாமே நம்ம லைஃபில் நடக்கும். சோ ஒரு விஷயம் கெட்டதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அத அஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்கள் லைஃப்லேருந்து விலக்கிருங்க. அதுக்கு அப்புறம்தான் உங்கள் லைஃபே மாற ஆரம்பிக்கும். நீதி: ஒரு தேவையில்லாத கெட்ட விஷயத்தை வாழ்க்கையில் பிடித்துக்கொண்டால் அது பல பிரச்சனைகளை தரும்.